ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சத்யாவை சந்தேகப்படாத. நீ சந்தேகப்பட்டதை தாங்கிக்க முடியாம மனசு உடைஞ்சு போய் சத்யா சூசைட் பண்ணிக்க போயிட்டா. நல்ல வேளையா நாங்க எல்லாரும் எப்படியோ அவளை காப்பாத்திட்டோம். அண்ணா, உண்மையிலே சொல்றேன், என் மனசார சொல்றேன், சத்யா பழைய சத்யா இல்லைண்ண. அவ ரொம்ப மாறிட்டா. ஓ மேலையும் அண்ணி மேலையும் ரொம்ப பாசமும் மரியாதையும் வச்சிருக்கா. அவ அண்ணனையும் அம்மாவையும் தூக்கி எறிஞ்சிட்டு நமக்காக, இந்த குடும்பத்துக்காக, எனக்காக வாழணும்னு ஆசைப்படுறான. அப்படிப்பட்டவளை நம்பாம கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்புண்ண. அந்த தப்பை தயவு செஞ்சு இன்னொரு தடவை செய்யாதண்ண. ஆமா பிரபு, நடந்ததையெல்லாம் நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. எல்லாத்தையும் மறந்துருவோம் பிரபு. ஆமா பிரபு கண்ணா, இனிமே சத்யாவை நீ எதுவுமே சொல்லாதப்பா. உண்மையிலேயே அவ பழைய சத்யா இல்ல. அவளை நாங்க எல்லாரும் நம்புறோம்ப்பா. இல்ல புரியல, நீங்க எல்லாரும் நம்பினா நானும் நம்பணுமா? அது என்னால முடியாது. அண்ணா, அண்ணா. என்ன அதுல பிரபு என்ன இன்னும் கோபமா இருக்கான்? உன்னை அவன் எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போனானே, எங்க போனீங்க? பூபதி வீட்டுக்கா? இல்ல மாமா, பூபதி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். என்ன சொல்ற ஆதுர? என் புருஷனை அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்குள்ள கொண்டு போய் அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தி கொலை பண்ண பாத்திருக்கான். அவனை சும்மா விட சொல்றீங்களா மாமா? அப்படியெல்லாம் அவனை விடக்கூடாது ஆதிமா, சும்மாவே விடக்கூடாது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. அந்த பூபதியால தான் இவ்வளவு பிரச்சனையுமே நடந்திருக்கு. அவன் பண்ண தப்புக்கெல்லாம் நாம சத்யாவை சந்தேகப்பட்டு இருக்கோம். அத பொறுத்துக்க முடியாத சத்யா தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. நல்ல வேளையா எந்த சாமி புண்ணியமோ அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தியாச்சு. ஏன் தமிழம்மா, அந்த பக்கமும் நல்லவங்க மாதிரி பேசிட்டு இந்த பக்கமும் நல்லவங்க மாதிரி பேசுறீங்களே? மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாலையும் காட்டணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு உங்களோட பேச்சு. நீங்க எந்த கட்சின்னு சொல்லுங்க. அது வந்து நான் வந்து சோத்து கட்சி ஆதிமா. யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா சோறு கிடைக்குமோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அடியே, நீ எதுக்கடி ஒருத்தி குறுக்க பூந்து நொய்யு நொய்யுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க? பேசாம ரெடி. ஆதர, பூபதிய போலீஸ் கைது பண்ணிட்டாங்களா? ஆமா பாட்டி. அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சத்யாவோட அண்ணனை நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததால ஒன்னும் போலீஸ் பிடிக்கல. அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண அனுப்பிச்சது சத்யாதான். சின்ன மருமகனே, நீ என்ன சொல்ற? சத்யாவா அவங்க அண்ணன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஆமாத்த. உங்க அண்ணனை கடத்தி கொலை பண்ண பார்த்தது எங்க அண்ணனாவே இருந்தாலும் நான் அவரை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சத்யா தான் போலீஸ்க்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அதனால இதுக்கப்புறமாவது நீங்களும் அண்ணனும் சத்யாவை புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே அவ ரொம்ப பாவம் அண்ணி. இந்த வீட்டுக்கு மருமகளா என் பொண்டாட்டியா இருக்கிறதாலதான் அவங்க அண்ணன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா. அவ இடத்துல நீங்க இருந்திருந்தா கூட இத பண்ணிருப்பீங்களான்னு தெரியல அண்ணி. நம்ப முடியலையே. வாட்டர் கேன்கார் எதுக்கு நம்மள முறைக்கிறா? ஒருவேளை சத்யா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தத நாம சொல்லாம மறைச்சிட்டோன்னு நினைச்சு முறைக்கிறாளோ? அடி பாவி, எனக்கு இந்த ட்விஸ்ட் இப்பதாண்டி தெரியும். அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்? ஆதிமா, அது வந்து தமிழம்மா, எனக்கு தலை வலிக்குது.
நீங்க கிச்சனுக்கு போய் எனக்காக சூடா டீ போட்டு கொண்டு வரீங்களா? டீ தானே, அதுக்கு என்ன? நல்லா இஞ்சி டீயா போட்டு கொண்டு வரேன். அந்த டீய குடிச்சேன்னா உன் தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். இரு நான் போய் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, என் டீ அவ்வளவு நீ நல்லா இருக்கு. டீயை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. சரி மாமா. சரியா? வாங்க. இந்த ஆதிரை என்ன யோசிக்கிறான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் சரி, நாம எப்படியோ தப்பிச்சிட்டோம்.